வணக்கம். இது அரண்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுக்கி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். பொதுவாக ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னா அந்த இனத்தினுடைய மொழியை முதல்ல அழிச்சா அந்த இனம் தானாக அழிந்து விடும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இந்த கருத்து தான் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் கூட சமீபத்தில் பேசினார். ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கு. தமிழக தரப்புல இருந்து சொல்லக்கூடிய பதில், இங்க இருக்கக்கூடிய தமிழை அழிப்பதற்கு ஒன்றிய அரசு இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கிருந்து வைக்கப்படுது. முதல்ல மொழி அப்படின்னா என்ன? மொழி அழிக்கப்படும் போது அந்த இனம் எப்படி அதனுடைய கலாச்சாரம், பண்பாடு அதெல்லாம் அழிக்கப்பட்டு அந்த இனத்திற்கான அந்த இனத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு புள்ளி அப்படின்றது இல்லாமல் போகிறது. இதை கூகி வாத்தியாங்கோ அப்படின்னு ஒரு கென்யன், இவர் பெரிய, அவருக்கு நோபல் பிரைஸ்லாம் கொடுப்பாங்கன்னு ஒரு காலத்தில் பேசிட்டு இருந்தாங்க. பிபிசியில் நிறைய இன்டர்வியூலாம் பண்ணுறாங்க. அவர் தான் இதை திறமையாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஆப்பிரிக்க இதில் மக்களுக்கு என்ன சோகமான விஷயம்னா, அவங்களோட மொழிகள்லாம் அழிக்கப்பட்டுச்சு. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் போனீங்கன்னா ஆங்கிலம் தான் பேசுகிறாங்க, சரியா? அவங்களோட ஊர் இடம்லாம் கூட ஆங்கில பேர் தான். அந்த இதுலேருந்து வந்தாங்கல்ல, பெல்ஜியம், ஹாலண்ட்லேருந்து, அவங்க பேரில் தான் இருக்குது. ஊர் பேரை கூட இப்போது அவங்க பேரில் மாற்ற முடியல, ஏன்னா அவங்க மொழி அவங்க இழந்துட்டாங்க. அதனாலேயே இப்போது அங்கே அவங்க ஆட்சியிலேயே இருந்தாலும், பொலிட்டிக்கல் ஆட்சியிலேயே இருந்தாலும், கலாச்சார ரீதியாக அவங்களால எடுக்க முடியல. கலாச்சார ரீதியாக அவங்க ஒன்றிணைய முடியல. ஒரு ஆப்பிரிக்கன் யூனியன் டெவலப் பண்ண முடியல. எப்படி யூரோப்பியன் யூனியன் இங்கே சார்க்கெல்லாம் கூட பண்ணல, அந்த மாதிரிலாம் கூட பண்ண முடியல. அவங்க இப்போ கூட பார்க்கலாம், பாலஸ்தீன் கொடுக்கப்பட்டும் போது குரல் கொடுக்குறாங்க அவங்க ஒட்டி தான். ஏன்னா அவங்களோட அந்த வலி வேதனை அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு இன்னொருத்தரால ஆளப்பட்டு இப்போ இஸ்ரேல் ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாமல் பாலஸ்தீனில் வந்துட்டு அந்த மக்களே வெளியேற்றுறாங்க இல்லையா, அந்த வேதனை அவங்களுக்கு தெரியும், சரியா? அந்த வேதனையெல்லாம் போராடி வந்தவங்க தான் சொத்தவர். அதே மாதிரி கூகி வாத்தியாங்கோ கென்யாவில் அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சார். எப்படின்னா, கென்யன் அரசாங்கம் ஒரு ஆப்பிரிக்க மக்களோட அரசாங்கம் தான். அங்கே கென்ய மொழியில் எழுத்து வடிவங்களை எழுதி புத்தகங்கள்லாம் வெளியிட்டார். அதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் தான் அரெஸ்ட் பண்ணிச்சு. ஓகே. ஸோ இதை பற்றி அவர் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் சொல்லும்போது அந்த மக்களுக்கான அரசு கிடையாது. ஆமாம், மக்களுக்கான. ஸோ அது என்னன்னா, மக்களோட மொழியை ஒரு விரோதியாக பார்க்குற ஒரு ஆளும் வர்க்கம். அந்த ஆளும் வர்க்கம் அமெரிக்காவில் தான் வளர்க்கப்பட்டது. சிஏக்கு ரொம்ப க்ளோஸ் கென்யன் கவர்மெண்ட். ஸோ அது அவர் அதெல்லாம் எதிர்த்து போராடி அவர் ஜெயிலில் தள்ளப்பட்டு பல வருஷம் இப்போ கலிஃபோர்னியாவிலே அங்கேயோ இருக்காரு. அவரை பிபிசியில் ஹாட் டாக்ல டாக் பண்ணாங்க. அப்போ பண்ணும்போது கேட்குறாங்க, ஆப்பிரிக்காவில் ஆங்கில மொழியில் புலமையில் நிறைய பேர் இருக்காங்களே, நீங்கள் ஏன் ஆங்கில மொழியை உபயோகப்படுத்த மாட்டேன்றீங்க? ஒரு பழமையான ஒரு மொழியான கென்யன் மொழியெல்லாம் என்ன இருக்கு? அதுக்கு அவர் சொல்கிறாரு, அது ஆங்கில மொழி ஆப்பிரிக்கன் மொழி இல்லை, ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான், அதை பற்றி அங்கே பேச வேறதும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ ஆப்பிரிக்கன் ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு, ஆங்கில மொழி ஆப்பிரிக்கன் மொழி கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க பிபிசியில், நீங்கள் ஆங்கில மொழி பேசாமல் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய நாலேஜ் இழக்கிறீங்க அப்படி அப்படின்றாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி ஒரு இதை யூரோப்பில் நடந்தால் எப்படி இருக்கும்? அதாவது எப்படின்னா, பிரெஞ்சு மொழியில் இருக்க லிட்ரேச்சர் ப்ரைஸ் தரீங்க, என்ன கண்டிஷன்னா அது ஆங்கிலத்தை தான் இருக்கணும் அப்படின்னு தான். எவ்வளோ ஒரு கேவலமான ஒன்று இருக்கும். அதை பற்றி உங்களால் யோசிக்க முடியல, அப்படி தானே இது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஆப்பிரிக்கன் மொழிகளை வளர்க்கணுன்றதுல அவர் தீவிரமாக இருக்கார். ஏன்னா அந்த மொழி மொழி சாதாரணமா என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏதோ ஒரு பேச்சு, நீங்களும் பேச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எல்லாரும் அது ரொம்ப சாதாரண ஒரு ஏ மூலமா எந்த மொழி எல்லாம் மாத்திடலாம் அப்படி பாக்குறாங்க. அப்படி கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஃபெர்டினண்ட் சாசர் சொன்ன மாதிரி அது பின்னாடி ஒரு கலாச்சார குறியீடுகள் இருக்கு, ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கு, ஒரு சமுதாயத்தோட 5000 வருஷம். இப்போ தமிழ் மாதிரி ஒரு பழமையான மொழிகள்லாம் 5000 வருஷம் ஒரு நகர நாகரிகத்தோட தொப்புள் கொடியெல்லாம் இருக்கு, இண்டஸ் வேலில இருந்து ஆரம்பிச்சு. ஸோ அந்த எல்லாமே உள்ளடக்கியது. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு அரசியலுக்கான ஒரு ப்ராக்சியாக கொடுப்பாங்க, சரியா? என்னன்னா, ஒரு மக்கள் விடுதலைக்கான ஒரு ப்ராக்சியாக பண்ணலாம், சரியா? ஸோ இங்கே தமிழ்னு நிறைய பேர் பேசுறதுக்கு காரணம் அந்த மொழி மேல இருக்க ஒரு ஆர்வம், அது இருக்காங்க. அந்த மொழியினுடைய அழகு, அது படைத்திருக்கக்கூடிய இலக்கியம், இதெல்லாம் தாண்டி 5000 வருஷம் ஒரு மொழி உயிரோட இருக்குன்னா, எந்த கிளாசிக்கல் மொழியும் உலகத்தில் உயிரோட இல்லை. 5000 வருஷம் உயிரோடு இருக்க ஒரே மொழி தமிழ். அதுக்கு ஒரு நேர்த்தி இருந்திருக்கும்ல, அதுக்கு ஒரு அக்லிட்டரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், ஒரு அருமையான ஒரு ரேஷனல் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் இருக்கு, ஒரு சயின்டிபிக் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. அது பின்பலாம் இந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் நிறைய பாரோயிங் இருக்கும், எல்லா மொழியிலும் பாரோ இருக்கும். பட் அதுக்கான வேறு தளம், அடிப்பு தளம் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் அதால அப்படி நிற்க முடியுது அவ்வளோ வருஷம், 5000 வருஷம். ஸோ அதுக்கான ஒரு நேர்த்தி இருக்கு. அந்த நேர்த்தி
அதுக்காக மக்கள் போராடல. மக்களுக்கு புரியுது. இப்போ நம்ம ஆளும் வர்க்கத்தோட மொழி தமிழ்ல இருந்து வேற மொழியா மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு உள்ள எல்லா இதுவும் போயிடும். ஆளுமைக்கான தொடர்புகள் எல்லாம் கட் ஆயிடும். சரியா? நம்ம ஏற்கனவே பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து கற்றுத்தரப்படுறது எல்லாமே வந்து ஒரு ஆங்கிலம் மூலமா இருக்கிறதுனால ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி ஆங்கிலத்தை கத்துக்கிறோம். புரிதலே எல்லாம் போயிடுது. சரியா? எங்க ஸ்கூல்லயே ஒரு இந்த ஸ்கூல் தான், ராஜா முத்தையான்னு ஒரு மெத்தடில் ஸ்கூல் தான், பெரிய பணக்கார ஸ்கூல்லாம் கிடையாது. அந்த ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா 2 பேர் தான் ஐஐடி பாஸ் பண்ணோம். நான் வந்து ஆங்கில மீடியத்தில் படிக்கிறேன், எங்க அப்பா வந்து ஐஐடி ப்ரொஃபஸர் ஆகல, நான் வந்து ஐஐடி என்ட்ரன்ஸ். இன்னொருத்தன் வந்து தமிழ் மீடியம்ல படிச்ச பையன் தான் ஐஐடி என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணான். இதுல இருந்தே பார்க்கலாம் அந்த ஒரு உள் உணர்ந்து நம்ம இது பண்றது இல்லையா, ஆராய்ச்சி பண்ணி வர்றது இல்லையா, அதுக்கான ஒரு இது வந்து தாய்மொழி மூலமா கற்பிக்கிற அந்த கற்றல் மூலம் தான் வரும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான தொடர்பு. அந்த தொடர்பு மூலம் தான் ஒரு நாட்டோட ஒரு உலகமே ஒரு பல நாட்டோட ஒரு குழுமம் தானே. ஸோ அந்த ஒவ்வொரு நாட்டுக்கான ஒரு இது இருக்கு இல்லையா, தனித்துவம், அந்த ஐடியாலஜி, அந்த இது கல்ச்சர், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய வெல்த், உலகத்துக்கான வெல்த். சரியா? அதை வந்து அழிக்கிறது தான் இந்த மாதிரி ஒரு மொழியை வந்து இது பண்றது, தனிமைப்படுத்தி அதை இது பண்றது. அது இங்க பாத்தீங்கன்னா இவங்க மும்மொழி கொள்கைன்றாங்க. இந்திய வந்து எப்படியா நுழைக்கணும் இல்லை. ஏன்னா இந்தியில வந்து இப்போ குஜராத்தி பனியா இவங்கெல்லாம் வியாபாரத்துல வர்றதுனால அவங்க வந்து இங்க இருக்க வியாபாரம் பெருகி இருக்கிறதுனால இதை வந்து கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு வேலை. அப்படிதான் பார்க்கணும் நீங்க. ஏன்னா அங்க பார்க்கலாம், இப்போ குஜராத்தி பனியாவை அவங்க மொழியை அவங்க வளர்க்கறது இல்லை, அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத இந்தி மொழியை அவங்க வளர்க்குறாங்க. அண்ட் இந்தி மொழி மேல ஒரு பாசமும் கிடையாது. இந்தியில பாத்தீங்கன்னா ஒரு லிட்ரேச்சர், நானே வந்து அந்த காலத்துல ஹிந்தி படிக்கலான்னு எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு இருந்தேன். அப்படிதான் பாக்குறேன், ஒன்றும் பெரிய லிட்ரேச்சரே இல்லை. பாட்னால, நாலாந்தால, பீகார்ல வளர்ந்த இடம். இப்போ பீகார் என்ன நிலைமையில இருக்கு பாருங்க. பீகார் மொழிகள் போஜ்புரி, மைத்திலி, இதெல்லாம் வந்து உலகிலே சிறந்த மொழிகள். அந்த மொழியை பத்தி யாரா பேசுறாங்க, அந்த மொழி வந்து பீகார்ல வந்து அபிஷியல் லாங்குவேஜே கிடையாது. இந்தியை திணிக்கிறாங்க அவங்க மேல. சரி, இப்படி வந்து அவங்கள ஒரு அடிமைகளா வச்சிருக்காங்க பீகார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப பீகார் வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையாமல் இருப்பது, உலகத்திலேயே மிகப்பெரிய பல்கலைக்கழகம் நாலாந்தா அமைந்த அந்த இடத்துல அந்த மக்கள் இன்னைக்கு தங்களுடைய மொழியை இழந்ததுனாலதான் இன்னைக்கு இன்னொரு மாநிலத்தை இல்லாட்டா தங்களுடைய சொந்த வளர்ச்சியை இழந்து நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? அண்ட் நாலாந்த வளர்ச்சியும் பெரிய இந்த வளர்ச்சியை பார்க்க கூடாது. அதுவும் வந்து ஒரு பௌத்த மதத்தோட ஒரு வியாபாரிகளோட ஒரு பெரிய பெரும் வளர்ச்சி தான். அது வந்து மக்களை வளர்க்காது. அதனால தான் நாலந்தா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஒன்றும் தொடர்பே இல்லாமல் போயிடுச்சு. தமிழ் அப்படி இல்லை, மக்களோட ஒரு தொடர்பு உள்ள ஒரு மொழி. ஸோ நாலாந்தாலேயும் அதுதான் பிரச்சனை. என்னன்னா அந்த பௌத்தங்க தான் இதெல்லாம் வளர்த்தாங்க. கொரியாலேருந்து, ஜப்பான்ல, எல்லா ஊர்லேருந்து வந்தாங்க. ஆனால் அங்கே மக்களுக்கான வளர்ச்சி எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த மொழியும் ஒரு ஆள வர்க்கத்தோட ஒரு இதை ஆன்மீக இதை கொண்டு போறதுனால அது வந்து பெரிய ஒரு இது தாக்கத்தை ஏற்படுத்தலை. அதனால அது விழுந்து போச்சு. பட் அதுக்கு அதெல்லாம் வந்து வளர்த்து எடுக்கிறவங்க இங்க இல்லை. இவங்க பாத்தீங்கன்னா இந்தி மீடியத்துல படிக்கிறவங்களுக்கு வேலையை தரமாட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல வேலை கிடைக்காது. அவங்க வந்து ஏஐ, எம்எல், டெக்னாலஜி இதெல்லாம் கேட்பாங்க. சரியா? ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், சாஃப்ட்வேர் எல்லாம் கேட்பாங்க. அது எப்படி இது ஹிந்தியில வரும்? ஹிந்தியில சாஃப்ட்வேர் ஏதாவது புக்கு போட்டிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. ஹிந்தியில லிட்ரேச்சரே கிடையாது. அதனால தான் நான் வந்து பெங்காலி தான் கத்துக்கிட்டேன். ஏன்னா பெங்காலில தான் லிட்ரேச்சர் நிறைய ரிச்சா இருக்குது. ஒரிசா கூட நல்ல ரிச்சா இருக்குது. ஹிந்தி அந்த மாதிரி இல்லை. அசாமீஸ் கூட நல்லா வளர்ந்துருக்கு. இவங்க வளரல. இவங்க வந்து அதுக்கான நம்ம எந்த மெனக்கட்டலும் போடல. இப்பயே பார்க்கலாமே, யூபி, பிஆர்ல என்னத்தை வளர்க்குறாங்க பிசினஸ். குஜராத்தி பண்ணியா தான் எல்லாத்தையும் எடுத்து போறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க இதை பத்தி, அதனாலதான் அந்த மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க மலர்ச்சியே இல்லாம அவங்க இங்க வந்து வேலை செய்யறாங்க. இங்க நம்ம சென்னையில வந்து இவங்க கூலி வேலை செய்யறாங்க. அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால இவங்களோட மும்மொழி கொள்கைன்றது ஒரு ஃப்ராடு கொள்கை தான். எப்படி சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டுல அதை ஏற்படுத்தணுன்றதுல தீவிரமா இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஏன் ஹிந்தி பேசலன்னு கேட்கறாங்க. உங்க ஊர்லயே இந்திய மதிக்கிறது இல்லை. உங்க ஊர்ல ஹிந்தி மீடியம் படிச்சோன்னா மதிக்கிறீங்களா? நீங்க மதிக்கிறதே கிடையாது. சரியா? அப்படி இருக்கும்போது இது ஒரு பிசினஸை கேப்சர் பண்ற ஒரு இதுதான். இதை பத்தி கூகி வாத்தியாங்கவே சொல்லியிருக்காரு. எப்படின்னா, வெள்ளக்காரன் போல வரும்போது பைபிள் எங்ககிட்ட அவங்ககிட்ட இருந்துச்சு, நிலம் எங்ககிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் பைபிள் எங்ககிட்ட இருந்துச்சு, நிலம் அவங்ககிட்ட போயிடுச்சு. இதே தான் உங்களுக்கு சிக்கிம்ல நடந்துச்சு. சிக்கிம்ல வந்து பாவம் 200 வருஷம் முன்னாடி லெப்சான்னு ஒரு இன மக்கள் இருந்தாங்க. அவங்களோட நாடு தான் அது. பௌத்த மதம் வந்த அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பின்தள்ளப்பட்டு இப்போ அவங்க 5% 10% தான் இருக்காங்க. இப்போ நேபாளிஸ் மெஜாரிட்டி ஆயிட்டாங்க, 90% ஆயிட்டாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு மொழி வந்து ஒரு மத ரீதியா அதை வந்து கைப்பற்றி அதை வந்து கேப்சர் பண்ணி அதை அழிக்கிறாங்க. ஸோ இது வந்து நடக்குது இயற்கையா. ஒரு ஆளு வர்க்கம் வந்து திட்டமிட்டு இது பண்ணுது. ஸோ அப்படிதான் பார்க்கணும் நம்ம. இப்போ இது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒற்றை இந்தியா,
ஒரே மொழி ஒரே நாடு அதனுடைய ஒரு பகுதியாக கூட பார்க்கலாம்ல. இப்போ ஆர்எஸ்எஸ்ஸினுடைய எண்ணம் என்னவாக இருக்கு? நீங்க சொன்னீங்க இப்போ வணிக ரீதியாக ஒரு எண்ணம் இருக்குது, இன்னொரு புறம் ஆர்எஸ்எஸ் இதை முன்வைப்பதற்கான காரணம் என்ன? இன்னொன்று புரிஞ்சுக்கணும், எந்த வீட்லையுமே பிராமின் வீட்லையுமே சான்ஸ்கிரிட் படிக்க மாட்டாங்க. சான்ஸ்கிரிட் உலகத்திலேயே உயர்வான மொழின்னு யாருக்கும் சான்ஸ்கிரிட் தெரியாது. மந்திரத்தையே மனப்பாடம் பண்ணிட்டு வளரிட்டு இருப்பாங்க. சரியா? சான்ஸ்கிரிட் பிஹெச்டி பண்ணன்னு ஒரு லேடி சொல்லிச்சு, அது கிட்ட போய் பேசின சான்ஸ்கிரிட்டே தெரியல. ஸோ இப்படிதான் இருக்கு நிலைமை. இது வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டைலுக்காக யூஸ் பண்றாங்க. நிறைய பேர் வந்து பிரெஞ்சு கத்துப்பாங்க, எனக்குன்னா ஒரு ஸ்டைல் அது. சரியா? ஷாப்டே இல்லான்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலுக்காக உபயோகப்படுத்துறாங்க. நாங்கள் வந்து ஒரு உயர்ந்த வர்க்கம்னு காமிச்சிருந்தோம். சமஸ்கிருதத்தை வந்து இவங்க வந்து கொண்டு போக மாட்டாங்க. சரியா? இவங்க வந்து அதுக்குள்ள இருக்க லிட்ரேச்சர், பழைய லிட்ரேச்சர் அதெல்லாம் ஸ்டடி பண்ண மாட்டாங்க. அதுக்கான சமஸ்கிருதத்துல உனக்கு லோகாயத்தாவும் இருக்குது. ஸோ மொழின்றது அது ஒரு மேல் இது தான். அது அடித்தளம் என்ன இருக்குன்றது தான் நம்ம பார்க்கணும். அது பின்னாடி என்ன அரசியல் இருக்கு, அதுல என்ன சிந்தனை பூர்வமா என்ன வளர்ச்சிகள் இருக்கு, அதுதான் ஒரு மக்களை வளர்த்தெடுக்கிற ஒரு இது. அது அதனாலதான் சமஸ்கிருதத்தை பாத்தீங்கன்னா யாருக்கும் சொல்லி தர மாட்டாங்க, தேவ பாஷைன்னு சொல்லிட்டு. அதனாலதான் அது வந்து மக்களோட மொழியா மாறல. ஏன்னா இவங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதை வந்து யாருக்கும் சொல்லி தராம கண்ட்ரோல், ஒரு சின்ன கூட்டம் அப்படி இருக்கிறதுனால தான் அது வளரல. இந்திய வந்து பிராகிருத்னு ஒரு மொழி இருந்தது. அந்த பௌத்தம் ஜெயினம் எல்லாம் ஓரளவுக்கு இவங்களோட ஜனநாயகமா இருந்துச்சு. இந்த ஜாதி எல்லாம் வரதுக்கு முன் காலத்துல அது இருந்துச்சு. ஸோ அது வந்து ஓரளவுக்கு ஜனங்களை ரீச் ஆயிடுச்சு. இங்க கூட பார்க்கலாம், தமிழை வந்து வளர்த்தெடுத்தவங்க ஜெயினர்கள் தான். திருக்குறள், திருவள்ளுவர்லாம் வந்து தமிழை வந்து சீர்படுத்தி ஓரளவுக்கு எளிமையாக்கி அதெல்லாம் பண்ணாங்க. தொல்காப்பியர் அவங்களாம் வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களாம் வந்தாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அது வந்து இன்னும் மக்களோட படிப்பறிவை அதிகப்படுத்தும். ஏன்னா மொழி இப்போ இவரே பண்ணார் இல்லையா, பெரியாரே சில எழுத்துக்களை மாத்தி திரும்ப அந்த எழுத்து சீர்திருத்தம் பண்ணீங்கன்னா சீர்திருத்தம் மூலமா வந்து உங்களுக்கு இன்னும் படிப்பறிவு அதிகமாகும். சரியா? அந்த வேலைகள்லாம் எதுவுமே செய்யல. சான்ஸ்கிரிட்ட முடிஞ்ச வரலாம் எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் ஆகுறதுன்னு தான் பார்த்துட்டு, யாருக்கும் தெரியாதபடி உங்களுக்கு புரியாதது தேவ பாஷை அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒன்னும் எளிமையான ஒரு இதுதான் இருக்கு. வேதம் எல்லாம் போய் படிச்சீங்கன்னா அது ஆடு மாடு மேய்க்கிறவங்களோட வந்து ஒரு சிந்தனை அது அவ்வளவுதான் இருக்கும். அங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் இருக்காது. தமிழ் அப்படி கிடையாது. தமிழ் வந்து சிந்துவெளி காலத்துல இருந்து இந்த நகர ஒரு வளர்ச்சியில வந்த மொழி, நகர நாகரிகத்தினுடைய உள்ளடக்கம் உள்ள இருக்கு. அதனால அது வந்து இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான மொழி. ஸோ அந்த மொழி மூலமா தான் இப்போ இந்திய வேறு அது பின்புலா இருக்கும். ஏன்னா இந்திய மக்கள் பாத்தீங்கன்னா அந்த பழமையான மக்கள் வந்து இப்போ நிறைய மொழிகள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அதெல்லாம் இந்தோ யூரோப்பியன் சொல்லுவாங்க. அதுவே வந்து தவறு. எக்ஸாம்பிள் பெங்காலி வங்காள மொழியை வந்து இந்தோ யூரோப்பியன் தவறு. அது வந்து முண்டா இனத்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் மொழி. அந்த மொழியில பாத்தீங்கன்னா ஆண் பெண் குறியீடே இருக்காது. அதாவது அவள் அவனே இருக்காது, அவதான் பொதுவாகத்தான் அவன் தான். அந்த பிரிவினை கூட இல்ல இருக்காது. அதாவது ப்ரொனவுன்ல கூட இருக்காது, வெர்பு கிர்புல எதுவுமே இருக்காது. சரியா? இதுல தமிழ்ல வந்து போனால் வந்தால் வெர்பு டிஃபரன்ஸ் வருது இல்லையா? அது காரணம் வந்து சிந்துவெளி காலத்துல ஒரு ஆண் பெண் வர்க்க வித்தியாசம் வந்துடுச்சு. ஏற்கனவே வந்துட்டதுனால அதை உள்வாங்கிட்டதுனால அது வந்திருக்கு. இவங்க மொழி வந்து வங்காள மொழி, இந்த முண்டா இனத்து மொழி அதை விட பழமையான மொழின்றதுனால அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பெண் தெய்வம் தான் இது பண்ணுவாங்க. பெங்கால்ல பிஜேபி இவ்வளவு ட்ரை பண்ணி ஏன் போற முடியலன்னா, அங்க வந்து ராமர் வந்து அங்க எடுப்படாது. அங்க வந்து பெண் வழி சமுதாயம். ராமருக்கே அங்க பேரு போகாராம் தான் பேரு, இடியட் ராம் தான் பேரு. அப்படிதான் அங்க வந்து அவங்க லிட்ரேச்சர்ல அப்படிதான் பழக்கம், அவங்க பேசி அப்படிதான் பழக்கம். ஸோ ஒவ்வொரு மொழிக்கும் அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் உண்டு, அவங்களுக்கான ஒரு பின்புலம் லிட்ரேச்சர் அதெல்லாம் இருக்கும். அது மூலமா அது வளரும். அதை தக்க வச்சுக்கிட்டாதான் மொத்த நாடுக்கே நல்லது. ஏன்னா அது ஒரு மல்டி கல்ச்சரல் ஒரு நாடு இல்லையா இந்தியா. அதனோட ஒரு கலப்புல தான் நம்ம உருவாகணும். ஒரு மொழி, அதை ஒட்டிய கலாச்சாரம், இது வந்து ஒரு சில விஷயங்களை உள்ள அனுமதிக்காது. இப்ப நீங்க சொன்னீங்க உதாரணத்துக்கு வங்காளத்தில் ஏன் வந்து பாஜக வளர முடியல அப்படின்ட்டு. அப்ப அவர்கள் ராமரை பார்க்கக்கூடிய விதம் வேறாக இருக்கிறது. அதே தான் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொழி, அதனுடைய ஒட்டிய கலாச்சாரம், இது வந்து பிஜேபி யோசிக்கக்கூடிய எந்த கலாச்சாரத்தையும் உள்ள கொண்டு வந்து செருக முடியாத ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கு. ஒரு அயன்டோம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை தான் உடைக்கணும்னு விரும்புறாங்க அவங்க. கரெக்டா? இது வந்து பாத்தீங்கன்னா கம்பர் காலத்திலேயே கம்பரே வந்து ராமரை சீதையை இது பண்ணதை கிரிட்டிக் பண்றாரு. சரியா? அந்த மாதிரி கிரிட்டிக் பண்ணக்கூடிய ஆளுங்க இவங்க. சரியா? அந்த காலத்துல இருந்து ஒரு ராமர் வந்து சீதையை நடத்திய விதத்தை கம்பர் கிரிட்டிக் பண்றாரு. ஒரு அறம் பேசுறவங்க இவங்க. பாத்தீங்கன்னா அறம்னு தமிழ்ல ரொம்ப பேசுவாங்க. ஸோ அந்த அறம் எல்லாம் பேசுறவங்க, இந்த நியாயம் எல்லாம் பேசுறவங்க, தர்மம். ஸோ அதனால வந்து இவங்க வந்து எதுக்கப்படுறாங்க அவங்களால. ஏன்னா இவங்க வந்து இது வந்து வெறும் பிசி கம்யூனிட்டிக்கு மாத்திரம் இல்லை, இங்க இருக்க பிராமின் கம்யூனிட்டியும் ஒரு இந்த தமிழால தாக்கப்பட்டு அவங்களும் அறம் பேசுறவங்களா இருப்பாங்க. எப்படின்னா பாத்தீங்கன்னா பியூரோக்ராட்டிக் இந்தியன் ஸ்டேட்ல பிராமின்ஸ் நிறைய பதவியில உட்காந்துருப்பாங்க, ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. நார்த் இந்தியால பிசினஸ் மேன்லாம் தமிழை வந்துட்டாயான்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவாங்க. ஏன்னா அவன் நேர்மை பேசுவான், தமிழ் பேசக்கூடிய பிராமின்ஸ். ஆமா, அவங்கள பத்தி ரொம்ப, அதனால இந்தி சினிமாலாம் அவங்கள ரொம்ப கேலி பண்ணுவாங்க.
ஏன்னா இவங்க வந்து பிசினஸுக்கு ஒரு தலையீடா இருப்பாங்க. பிசினஸ் லஞ்சம் வாங்கிட்டு வழிக்கு விடலாம் பண்றாங்க. இவங்க நேர்மையை பேசுவாங்க. ஐஏஎஸ் அதிகாரியா இருப்பாங்க, நம்ம ஸ்டேஷன்லாம் இருப்பார்ல, அது மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வர்ற அந்த அறம் வளர்க்குற ஒரு இதால தமிழ் கலாச்சாரத்துல இருந்து அவங்க கற்றுக்கொண்டது. ஸோ அது மூலமா தான் அந்த அறம் நெறிக்கெல்லாம் வராங்க. அதுலயே பார்க்கலாம், சில பேர் வந்து இதை மீறி இங்க இல்லாம நம்ம குருமூர்த்தி மாதிரி போய் பனியாக்கு வேலை செய்யறவங்களாம் இருப்பான். கல்கட்டால போயிட்டு கோயங்காக்கு வேலை செய்யறவங்களாம் இருப்பான். அவன்லாம் வந்து வேற சிந்தனை ஆக்கத்துல வருவான். அறத்தை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாம அவன் வந்து இறங்குவான். அறமற்றவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பிசினஸ் கம்யூனிட்டியால இன்ஃபுளுன்ஸ் ஆகி பிசினஸ் கம்பெனிக்கு ஒரு எடுபடியா மாறி இருப்பான். ஸோ அந்த ஒரு இதெல்லாம் வந்து அதனால்தான் பாத்தீங்கன்னா இப்போ சங்கராச்சாரியார், அடுத்த சங்கராச்சாரியார் வந்து ஒரு அகர்வால போடலான்னாரு குருமூர்த்தி. அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அங்க மடத்துக்குள்ள. சரியா, அப்படிலாம் அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க பார்க்கலாம், அதுக்கு ஒரு ஏதுவா சில பேர் வந்து அப்படி வேலை செய்வாங்க. அவங்களுக்கு அடியாளா வேலை செய்வாங்க. நம்ம பார்க்கலாம், இப்போ கென்யாலே பாருங்களேன், ஆங்கிலத்துக்கு அந்த ஆளும் வர்க்கமே ஆங்கில வர்க்கமா மாறிட்டு அவங்க மொழியை வந்து அது தீவிரவாத மொழியா பார்க்குது. இப்படிலாம் மாற அந்த மொழியை வளர்க்கக்கூடியவர்களை சிறையில் அடைக்குது. அப்படி வந்து மாறக்கூடிய தன்மை உடையது. இப்போ குஜராத்லயே பார்க்கலாம், அவன் ஹிந்தி பேசுறான், அவன் மொழியை வளர்க்கறது இல்லை. அப்படி மாறிடுவாங்க. அந்த பிசினஸ் கம்யூனிட்டி வந்து அப்படி பிசினஸ் வியாபாரத்துக்காக எல்லா ஊரும் போறதுனால அது அப்படி அந்த தன்மை அடையும். சரி, இப்ப நீங்க சொன்னீங்க தமிழுக்கு வந்து ஒரு 5000 வருட தொடர்ச்சி அப்படின்னு இருக்குது. இப்ப தமிழை மக்கள் காத்தார்களா இல்ல மக்களை தமிழ் காத்ததா, எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு நேர்த்தி இருக்கும். தமிழுக்கு அதுக்குள்ள இருக்க ஒரு எளிமை, ஒரு ஸ்ட்ரக்சர். நான் நீண்ட காலமா கவிதாசரன் ஒரு திருப்பத்திரிகை நடிச்சிருந்தார், அவர்கிட்ட பார்ப்பேன். அவர் வந்து சொல்லுவேன், ஜேம்ஸ் ஜாய்ஸ் ஆஃப் தமிழ். அவர் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு ஆர்டிகிள் எழுதும் போதும் 2 சொற்களை வச்சு இணைச்சி புதுசா ஒவ்வொரு ஆர்டிகிளும் ஒரு புது சொல் உருவாக்குவார். அவர் ஸ்கூல்லே நடத்திட்டு இருந்தார். பாவம், அவர் மகன் இறந்துட்டனால அதோட விட்டுட்டாரு. சோகத்துல 18 வயசுல இறந்துட்டான். ஸோ அதனால விட்டுட்டாரு. அப்போ வந்து அந்த சொற்கள்லாம் இணைச்சு செய்வார். தமிழ் வந்து ஒரு அக்ளூட்டினேட்டிவ் லாங்குவேஜ். ஜெர்மனுக்கும் இது இந்த நேர்த்தி உண்டு. எப்படின்னா ஒரு மொழியில சொற்களை அப்படியே சேர்த்து உருவாக்கலாம், புது சொல்ல உருவாக்கலாம். அந்த டிக்ஷனரி பண்றதே ரொம்ப கஷ்டம். நான் கிரியா டிக்ஷனரி பண்ணும்போது அதான் கேட்டேன், என்னங்க இவ்வளவு சொற்கள் இருக்கு நீங்க பண்ணல? அப்படி முடியாதுப்பா, தமிழ்ல வேறு சொற்கள் தான் பண்ண முடியும். இந்த சேர்த்த சொற்கள்லாம் இப்போ தமிழ்ல வந்து ஓடி போய் கொண்டே இருப்பவன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இங்கிலீஷ்ல சொன்னா பெரிய சென்டென்ஸை தான் சொல்லணும். தமிழ்ல அப்படியே சேர்க்கலாம். அதோட தமிழ்ல வந்து எல்லா காலங்களும் உள்ள மொழி. எப்படின்னா போனேன், போவேன், போகிறேன், போய்விட்டேன், எல்லா காலத்தையும் தனித்தனியாக அதோட போவை வச்சுக்கிட்டு அப்படியே சேர்க்கலாம். இது வந்து அக்ளூட்டினேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்திருக்கலாம்னா, சிந்துவெளி காலத்துல அந்த குறியீடுகளை வச்சு பண்ணும்போது அப்படி சேர்த்து பழக்கத்துல அது வந்திருக்கலாம். ஸோ அதனால ஒரு அக்ளூட்டினேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு. அது வந்து அழகா ஒரு சேர்க்கிற ஸ்ட்ரக்சர். இப்போ இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா அது கிடையாது. கோன்னுவாங்க, பாசிட்டிவ்னா வென்ட்னுவாங்க. அப்புறம் ஃபியூச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சரே கிடையாது இங்கிலீஷ்ல. ஐ வில் கோன்னுவாங்க. அது வந்து நான் ஷூரா போயிட்டு இருக்கேன், அது எப்படி ஐ வில். ஸோ அதை ஃபியூச்சரா பாவிக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து குறைபாடு உள்ள மொழி தான். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எல்லா மொழியோட கல்பனை ஆனதுனால ஒரு நேர்த்தியே இருக்காது. TOUGHன்னுவாங்க, டஃப்னுவாங்க. சரியா, அது என்ன டஃப் சரியா. அண்டு இது பாத்தீங்கன்னா ஓ போட்டீங்கன்னா 2 ஓ போட்டீங்கன்னா ஊன்னுவாங்க, ஃபுட்டு, FOOT ஃபுட்டுன்னுவாங்க. ஒரு ஓ போட்டீங்கன்னா ஃபோர்ட்டு. சரியா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பமான மொழிகள். அதுல ஒரு சயின்டிபிக் தன்மையே இருக்காது, ஒரு சிம்பிள் இதுவே இருக்காது, லாஜிக்கலே இருக்கு. ஏன்னா அது வந்து இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த காலத்துல என்ன வச்சுருந்தாங்க, இங்க சொன்னாங்கல்ல எல்லா மொழியும் சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்ததுன்னு. அது மாதிரி தவறா இங்கிலீஷை லாட்டின்ல இருந்து வந்ததுன்னு புரிஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா லாட்டின் ரோமன் ஆதிக்கத்துக்கு கீழே இருந்துச்சு இல்லை. எப்படி இந்தியா வந்து இது குப்தர் காலத்துல இந்தியா ஆதிக்கத்துல இருந்ததுனால அதுல வந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. எப்படி இங்க கால்ட்வெல் வந்து முதல்ல இல்ல, இதுக்கான இது வேற இதுக்கான இதுன்னு கால்ட்வெல் புத்தகம் போட்டாங்க இல்லையா. அந்த கால்ட்வெல் புத்தகத்திலயும் முதல் 100 பக்கத்தை வெளியே எடுத்துட்டாங்க. ஏன்னா அதுல வந்து அரசியல் பேசியிருக்காரு. இங்க இருக்க தலித் மக்கள், இங்க இருக்க கீழ்த்தட்டு மக்கள் பேசுற மொழி தமிழ் மொழி தான் ஆணித்தனமா ப்ரூவ் பண்ணிட்டு தான் அப்புறம் அந்த புக்கையை ஆரம்பிக்கிறாரு. அந்த 100 பக்கத்தை இங்க எடுத்துட்டாங்க. நானும் கவிதாசனும் சேர்ந்து தான் அந்த திருப்பி ஃபுல் பிரிண்ட் திருப்பி போட்டோம். சரியா. அந்த மாதிரி இங்க அரசியல் பின்புலத்தோட கால்ட்வெல் வேலை செஞ்சு இந்த மக்களோட ஒரு இதை வந்து ஆணித்தனமா எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு கால்ட்வெல். ஸோ அந்த இது ஏன்னா இதுக்கு அக்ளூட்டினேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இது வந்து வேற, இண்டோ யூரோப்பியன் வந்து வேற. ஸோ இண்டோ யூரோப்பியன் மொழி வந்து அது இன்ஃப்ளெக்டிவ், அது வேற டைப். இப்போ இங்கிலீஷ்லேயே பார்க்குறோம் இல்லையா. இங்கிலீஷ் வந்து இது வந்து லாட்டின் மொழின்னு சொன்னாங்க. லாட்டின் மொழிலாம் வந்து செமிட்டிக் மொழி, அது தமிழ் மொழி குரூப்ல வரும். இது இங்கிலீஷ் வந்து ஆக்சுவலா ஜெர்மானிக் மொழி, ஆங்கிலோ சாக்சன்வாங்க. சாக்சன்ஸ் போய் இதை பிடிச்ச உடனே, இங்கிலாந்து பிடிச்ச உடனே அது ஜெர்மானிக் மொழியா மாறிடுச்சு. பழைய வந்து ஆங்கிலைஸ்னு ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு, அது இப்போ கூட வேல்ஸு
அங்கெல்லாம் கேலிக்கு அவங்களாம் பேசுவாங்க. அது கூட ஒரு கலப்படம் ஆகி அது ஒன்று உருவாச்சு. அது மேல அப்புறம் போர் புரிஞ்சு நார்வீஜியன்ஸ் வந்து அட்டாக் பண்ணி இப்போ இருக்க இங்கிலீஷ் கிராமர் இங்கிலீஷ்ன்றது நார்வீஜியன் தான். நார்வீஜியன் மொழியோட தாக்கம் தான் அங்கே அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த வெஸ்ட் இங்கிலாந்து அந்த பக்கம்லாம் ஈஸ்டில் வரும்போது இவங்க இந்த கலப்படம்லாம் இருக்கும். ஐரிஷ், வெல்ஷ் அதெல்லாம் கலப்படம்லாம் இருக்கும். பட் பிரிட்டன் ஒரு ப்ராவின்ஸ் இருந்துச்சு. அந்த ப்ராவின்ஸே இப்போ பிரான்ஸ்ல தான் இருக்கு. ஒரிஜினல் பிரிட்டன் பீப்புள் வந்து பிரான்ஸ்ல இருக்காங்க. பிரிட்டனின் ஒரு ப்ராவின்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மொழி தான் இங்கிலீஷ். நிறைய கலப்படங்கள் ஏற்படி இங்கிலீஷ்லேயே பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு கடைசியாக வந்து பிடிச்ச போது அரிஸ்டோகிரஸிலாம் பிரெஞ்சா இருந்துச்சு. அதனால இங்கிலீஷ்ல 48% வேர்ட்ஸ் வந்து பிரெஞ்சு தான். அப்படிப்பட்ட உலகமகா கலப்படம் தான் இங்கிலீஷ். சரியா? அதனால அதுக்கு ஒரு நேர்த்தி இருக்காது. சரியா? நேர்த்தி வந்து உலகம் இப்போ பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் பேராமீட்டரை வச்சு அது நீங்கள் ChatGPT பண்ணணும். தமிழை எளிமையாக பண்ணிடலாம். சரியா? ஒரு ஆல்கால் ப்ரோக்ராமே ஒருத்தர் எழுதினார் நியூயார்க்லேருந்து. அதுலேருந்து எழுதிக்கலாம். ஏன்னா அதனோட ஸ்ட்ரக்சர் வந்து எளிமையாக இருக்கும், லாஜிக்கலாக இருக்கும். தொல்காப்பியர் காலத்தில் அதனோட நேர்த்தி எல்லாமும் இன்னும் நேர்த்தி படுத்தி வச்சாரு. அப்புறம் பெரியாரை வந்து அதை இன்னும் கொஞ்சம் பண்ணார். ஸோ அந்த நேர்த்தி பண்ணதில் அதுக்கு ஒரு எளிமை, ஒரு பலம் வந்துடுச்சு. சார், இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து இங்க தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்குது. இப்போ ஆங்கிலம் அப்படின்றது பெரிய அளவுக்கு தமிழோடு கலந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அழிவு அப்படின்றது ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது ஆங்கிலத்தோட தாக்கம் வந்து மக்களை வந்து ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்கிடுது. எப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உருவாக்கம் நம்ம மக்கள் பண்ணாங்கன்னா அதை உயர்வா பேச மாட்டாங்க. அதுவே இந்த ஆங்கிலத்தில் யாராவது பண்ணிட்டாங்கன்னா அது உயர்வா பேசுவாங்க. இது ஒரு அடிமைத்தனம் வந்து இங்க ரொம்ப பவர்ஃபுல். ஆல்ரெடி ஒரு மொழியினுடைய தாக்கத்தினால நமக்கே தெரியாம அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து இன்னொரு மொழியை வச்சு அதை ஆதிக்க மொழியா மாத்தி அதை இது பண்ணான்னு பாக்குறேன். இதையே நம்ம டிஃபெண்ட் பண்ண வேண்டிய தேவையில இருக்கும் இங்க. ஆனா இங்க என்னன்னா ஓரளவுக்கு முதலாளித்துவம் வளர்ந்ததுனால ஆங்கில மொழி அறிவு மூலமா இவங்க வந்து அந்த ஸ்பேஸை வந்து இது பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா இப்போ தமிழ் வந்து பழமையான மொழி, ஆனா அதுல விஞ்ஞானம் எல்லாம் வளர்க்கப்படல. விஞ்ஞானம் ஃபுல்லா ஆங்கிலத்தில் தான் வளர்ந்துருக்கு இல்லையா? அதனால நீங்க வந்து தமிழே தான் பேசுவேன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, வெறித்தனமா இருந்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விடும். அதுக்காக தான் இப்போ இவரை அண்ணா வந்து தமிழ்நாடுலாம் ஒரு பேரெல்லாம் வச்சு இது ஆரம்பிச்ச போது நீங்க எதுக்கு ஆங்கிலத்தில் ஏன்னா ஆங்கிலத்தில் ரொம்ப புலமை வாய்ந்தவராக இருந்தார் அண்ணா. ஆங்கிலத்தில் எதுக்கு பேசுறீங்க, ஆங்கிலத்தை ஏன் இப்படி என்கரேஜ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் அழகா சொல்லிட்டார், நீங்க வந்து சின்ன வயசுல வந்து அம்மா பால் குடிக்கலாம், 10 வயசு ஆனப்புறமா அம்மா பால் குடிப்பேன்னு சொன்னா அது நல்லது கிடையாது அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி அப்படி சொல்லி அவர் வந்து தன்னை இது பண்ணிக்கிட்டாரு. ஆனா என்னன்னா கலாச்சார ரீதியா தமிழ் மொழியை ஆங்கில விஞ்ஞானத்திலையும் இதுலயும் வந்து வளர்க்க வேண்டிய இங்க இருக்குது, காலகட்டம் தேவை இருக்கு. ஸோ அந்த வந்து இப்போ தமிழ் வந்து நிறைய பேர் வந்து விழுந்துட்டு இருக்கு, வளரல அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. நான் அப்படி பார்க்கல, நான் வந்து ஒரு லாங் டேர்ம்ல பாக்குறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நானும் எங்க அப்பாவும் வந்து சின்ன வயசுல புக் ஃபேர் போனோம்னா 30-40 வருஷம் முன்னாடி ஒரு 20 புக் ஸ்டால் தான் இருக்கும். அதுல வந்து 15 புக் ஸ்டால் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும், 5 தான் தமிழ் இருக்கும். இல்லையா? இப்போ பாக்குறோம் நேர் தலைகீழாச்சு, இங்கிலீஷ் புக் ஸ்டால் தேட வேண்டியதா இருக்கு இல்லையா? 500-600 வந்துச்சு. ஸோ பெரிய வளர்ச்சி இருக்கு. ஒரு பெரிய மக்கள் வந்து தமிழை இது பண்ணிக்கிறாங்க, அரவணைச்சிக்கிறாங்க, வர்றாங்க. அது மூலமா அவங்க அறிவு இப்போ ஆங்கில மொழியில இருக்க எல்லாத்தையும் வந்து தமிழாக்கம் பண்றாங்க. இப்போ கூகி வார்த்தையாங்கவும் தமிழ்லேயே வந்துருச்சான். நான் ஆங்கிலத்தை தான் படித்தேன், தமிழ்லேயே வந்துருச்சேன் டிரான்ஸ்லேட்லாம். ஸோ எல்லாமே நடக்குது. இப்போ எல்லா இதையும் வந்து இப்போ டிரான்ஸ்லேட் பண்றாங்க, எல்லாமே இது வருது. ஸோ அது மூலமா இப்போ நம்ம மக்கள்லாம் வந்து பறந்து கட்ட ஒரு இதுவும் வளருது, ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்சியஸ்னஸ் வருது அவங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு. சரி, அந்த புரிதலோடு இன்னைக்கு இன்னொரு மொழியை கத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் மக்கள். தன்னுடைய மொழி அப்படின்றது அதனுடைய முக்கியத்துவத்தை இங்க இருக்கவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனுடைய அழிவு தங்களுடைய அழிவு அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில அவர்களுடைய மொழியை பாதுகாத்து கொண்டே தேவையான ஒரு இணைப்பு மொழியான ஆங்கில மொழியிலையும் வந்து அவங்க புலமை பெறணும் அப்படின்ற எண்ணத்தோடு நகர்றாங்க. பட் இது போதாது, இன்னொரு மொழி வேணும் அப்படின்னு இன்னைக்கு பாஜக காரங்க சொல்றாங்கல்ல, ஆங்கிலம் மட்டும் போதாது, இன்னொரு மொழி வேணும், அதை கற்றுக்கொள்வதற்கு நீங்க ஒரு தடையை ஏற்படுத்துறீங்க இருமொழி கொள்கையை வச்சு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை எப்படி சொல்ல வராங்கன்னா, இவங்களோட வளர்ச்சியை நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு. எப்படின்னா இங்க இருக்க முதலாளி எல்லாம் சொன்ன ஆல் இண்டியா போறான், ஆல் இண்டியா போகும்போது அவன் எல்லா ஊர்லயும் வளரும் போது அங்க வந்து அந்த மக்களோட மொழியை கொடுத்தா இங்க இருக்க பிசினஸ் மேன் வளர முடியும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா அப்படி இல்லை நிலைமை. இப்போ அதிகமா வேலை வாய்ப்பு இங்கதான் இருக்கு, அங்க இருக்கவன் தான் வந்து தமிழ் கத்துக்கிறான். நிலைமை இப்போ தலைகீழ ஆயிடுச்சு. முன்ன அப்படி இருந்தது, டெல்லியில தான் இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து டெல்லியில தான் வேலைக்கு போவாங்க. இப்போ இதுவும் ஈக்குவலா வளர்ந்துடுச்சு. இப்போ இவங்க வெளிநாட்டு போறதுன்றது கம்மியா தான் இருக்கு. இவங்க அப்படியே போனாலும் இவங்க அமெரிக்கா போறாங்க, யூரோப் போறாங்க,
இதுல துபாய் போறாங்க, அப்படி போறாங்க. பாம்பே டெல்லிலாம் இல்ல கிடையாது. இங்க இந்த இது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஆக்சுவலா வந்து தமிழ் கற்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. இப்போ இந்தி ஏன்னா அவ்வளவு பின்தங்கி போயிடணும். வட இந்தியால இருக்கவும். ஆமா, ஏன்னா அவங்க வந்து இந்தியா அந்த அளவுக்கு வளர்க்கல. அந்த விடுதலையான பீரியட்ல அப்போ ஏதோ வளர்ச்சிகள் வந்துச்சு இந்தியில, அதுக்கப்புறம் ஒன்றும் வளர்ச்சி இல்லை. ஸோ இங்க இருக்க தமிழ்ல இருக்க லிட்ரேச்சர் எல்லாத்தையும் ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து அங்க போக வேண்டிய ஒரு இது இருக்கு. நீங்களே பார்க்கலாம், தமிழ் படங்கள்லாம் வந்து ஒரு முன்னேறிய தன்மையில சில படங்கள்லாம் பண்ணுவாங்க. அது வந்து அங்க இருக்காது இந்தியில. இந்தியில உடனே டப்பிங் பண்ணி அதை இது பண்ணி இப்போ பண்ற வழக்கங்களும் வருது. ஸோ தமிழை அவங்க உள்வாங்கிக்கிறாங்க. ஸோ உள்வாங்கி வளர்றாங்க அவங்களும். ஸோ இப்போ பார்க்கலாம், இப்போ பெரியாரோட இந்த மூவ்மெண்ட் மூலமா மண்டல் கமிஷன்லாம் வந்து, மண்டல் கமிஷன் மூலமா தான் யூபி பிஆர்ல யாதவ் எல்லாம் பதவியில் உட்காந்தாங்க இல்லையா? இப்போ மோடி அமித்ஷா உட்காரதே அதனோட வளர்ச்சி காரணம் தான். ஸோ அந்த மாதிரி இந்த மொழியை வந்து போய் செஞ்சு அங்க செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அந்த மொழி இங்கேருந்து மொழி இது டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க இந்தியில பண்ணி அவங்களோட தரத்தை உயர்த்த வேண்டிய நிலைமையில இருக்கு. அதை வந்து இவங்க நேர் தலைகீழா கொண்டு போறாங்க. பழைய ஒரு இதுல சிந்தனையில சமஸ்கிருதம் உயர்வானது அப்படின்னு பேசிக்கிட்டு சமஸ்கிருதத்துல ஒரு வேலையும் செய்யறது இல்லைங்க, சரியா? அதே வேதத்தை திருப்பி அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கான வளர்ச்சி, அதுக்கான தொழில் இப்போ இருக்க மாடர்ன் ஏஐன்றாங்க. ஏஐக்கான வளர்ச்சி எதுவுமே பண்ண முடியாது. அவங்க மொழிக்கான வளர்ச்சி இந்தியிலேயே ஒன்றும் பண்ண காணும். ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.